இந்தா. என்ன இது? மாப்பிள்ளை போட்டோ. மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. மாப்பிள்ளைன்னு டெய்லி எவன் போட்டோவையாவது காட்டுறாங்க. திவ்யா கிட்ட கொடுத்த போட்டோவை நீ ஏண்டி எடுத்து பாத்துட்டு இருக்க? இதுனா போட்டோ? உன் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட போட்டோ. ஓஹோ, அப்ப கண்டிப்பா இத நான் பார்த்தே ஆகணுமே. ஏய் நீ ஒண்ணு பார்த்து கிழிக்க வேண்டாம். ஏமா நான் பார்க்க கூடாது? எதுக்கு? பார்த்து அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லவா? மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காரு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அது போதும். மா, உன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு நல்ல டேஸ்ட் இருந்திருந்தா எதுக்கு சுமார் முஞ்சு குமாரா இருக்கிற அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்க போற? ஏய் உங்க அப்பாவே குறை சொல்றியா? அம்மா, அப்பா நல்லவர் தான், ஆனா உன் அழகுக்கு மேட்ச் ஆனவரு அவர் இல்லம்மா. என்னடி என் பிள்ளைக்கு என்ன குறை? ஐயோ, உன்ன மாதிரி அழகா பொறக்காததான் பாட்டி குறை. என்ன தாத்தா மாதிரி கொஞ்சம் அழகு கம்மியா பிறந்தாரு. ஒண்ணு தாத்தாவை செலக்ட் பண்ணதுல நீயும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்ட பாட்டி. ஏய் உனக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு. லைட்டா. ஆனா நான் சொன்னதுலலாம் நிறைய உண்மை இருக்குது. உங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மட்டமான டேஸ்ட் தான். பாத்தியா? செலக்ட் பண்ண மாப்பிளைய கோட்டை விட்டீங்க. அதனால எங்க அக்காவுக்கு பார்க்க போற மாப்பிளைய நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏய் பாட்டி குடு பாட்டி. போட்டோவை விடுடி. குடுத்துரு. விடுங்கறல. பாட்டி குடுத்துரு. போட்டோ கிழிஞ்சிர போகுது, விடு. உன் தாத்தாவையும் அப்பாவையும் குறை சொல்றேன்னா உன் அக்காவுக்கு எப்பேற்பட்ட மாப்பிளைய பார்த்தாலும் நீ குறை சொல்லிட்டு தான் இருக்க போற. அதனால நீ ஒண்ணு பார்க்க தேவையில்லை. போ. பாட்டி குடு பாட்டி. முடியாதுன்னு சொல்றல, முடியாது. ஓஹோ, அப்படியா? போட்டோ காட்டாட்டினா நான் மாப்பிளைய பார்க்காமலாம் நீங்க அக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்கிறேன்னு பாரு பாட்டி. திவ்யா, திவ்யா, இங்க வாமா. திவ்யா, நீ ஏண்டி போட்டோவை சத்யா கிட்ட கொடுத்த? போட்டோவை பாத்தியா? மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? இல்ல பாட்டி, இன்னும் பார்க்கல. பாக்கலையா? இந்த பாரு. நீ பார்க்காம ஏண்டி அவகிட்ட கொடுத்த? இங்க பாரு திவ்யா, இந்த சம்பந்தம் ரொம்ப நல்ல சம்பந்தமா. புரோக்கர் சொன்னாரு. சத்யா கிட்ட போட்டோவை காட்டினா ஏதாவது குட்டைய குழப்பிட்டு இருப்பா. நீ மட்டும் பாரு, உனக்கு மாப்பிள்ளைய கண்டிப்பா பிடிக்கும். எவனாவது ஆட்டோக்காரன் இல்ல அடுப்புல வேகிறவன பார்த்து வச்சிருப்பாங்க. அவன வேற எனக்கு பார்த்தா பிடிக்குமா? ஹலோ, சொல்லு பாலா. கிளம்பிட்டியா பேபி? இன்னும் இல்ல. ஏன்? பகல்னா பரவாயில்ல, நைட்டுங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. லாஸ்ட் டைம் லேட்டா வந்ததுக்கே கண்ணா பின்னான்னு திட்டிட்டாங்க. அதனால இப்ப விடவே மாட்டாங்க. என்ன பேபி, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு வா ப்ளீஸ். சரி, ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? வை. ஓகே, பாய். அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டேமா. அவ இன்னைக்கு நைட் 7 to 9 சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கா. நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா திவ்யா? உனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பார்ட்டி அது இதுன்னு ராத்திரி வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. போகலன்னா நல்லா இருக்காதுமா. வேண்டான்னு சொன்ன புரிஞ்சுக்கோ திவ்யா.
இருட்டுனதுக்கு அப்புறம் நீ வெளியில போற வேலையெல்லாம் வச்சுக்காத. தள்ளு. நீ ஏமா இப்படி இருக்க? எனக்கு ஒரு சட்டம், சத்யாக்குன்னு ஒரு சட்டமா? இவ மட்டும் எந்த நேரத்துலயும் எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம். இவள மட்டும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனா என்ன மட்டும் எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், நீ வேணா பாரு, இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். வீட்லயே தான் இருப்பேன். போதுமா? இன்னைக்கு நான் போகலனா இனிமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் என் கூட பேசவே மாட்டாங்க. இந்த கஷ்டம்லாம் உனக்கு எங்க தெரியும்? சரி, நீ போயிட்டு வா. ஆனா சத்யாவையும் கூட கூட்டிட்டு போ. இவளையா? தனியா போக வேண்டாம். அப்புறம் உன்னை அனுப்பி விட்டுட்டு நான் பயந்துகிட்டே இருக்கணும். அம்மா, அங்க பார்ட்டி நடக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க இருப்பாங்க. இவளை எப்படிமா நான் அங்க கூட்டிட்டு போறது? ஏன் கூட்டிட்டு போனா என்ன? இவளை பத்தி உனக்கு தெரியாதா? பையன் மாதிரி நடந்துப்பா. இவ காலேஜுக்கு என்ன டிராப் பண்ண வந்தாலே தங்கச்சியா தம்பியான்னு கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இதுல பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். இங்க பாரு, உன்னை ராத்திரி நேரத்துல தனியா அனுப்பி விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ போறதா இருந்தா இவளோட போ, இல்லனா நீ பார்ட்டிக்கே போக வேண்டாம். அம்மா, நல்லா இருக்கே. என்ன மேடம், என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இவ கூட வந்தானா பாலா கிட்ட பேசவே முடியாதே. போலாமா இல்ல வேணாமா? சீக்கிரம் சொல்லு, நான் ரொம்ப பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்குது. போலாம். ஓகே. ஒன்றும் இல்லடா, ஒரு முக்கியமான ஃபைல் காரில் இருக்கு. நான் மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணன் வர மீட்டிங்ல இருக்கான். அந்த ஃபைல்ல இருந்து டீடைல்ஸ் கேட்கறான்டா. மாப்ள, இந்த சாக்கா வச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? கிளம்பி போயிருவோமா? திவ்யா வருவாடா. இவன் வேற. டேய், நீ கண்ணு துடிக்குது, காது அடைக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றப்பலாம் திவ்யா வர மாட்டேங்கறா. அவ தான் வரா. எவடா? சத்யாடா. டேய், எனக்கு என்னமோ உனக்கு வர சிம்டம்ஸ் எல்லாம் அவளுக்காக தான் வர மாதிரி தெரியுது. அப்படியே போட்டனா. கோ வாஷ் யுவர் மவுத். அந்த லோக்கல் ரவுடில இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. ம் ம் ஓ நான்சென்ஸ். ஏதோ பிறந்த நாள் பார்ட்டின்னு தானே சொன்னேன், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? சரக்கு பார்ட்டி மாதிரில தெரியுது. ஏய், சி, என்னாச்சி? அங்க பாரு. சில பேரு குடிக்கிறவங்களா இருப்பாங்க. குடிக்கிற இடத்துக்குலாம் நீ எதுக்கு கவர? நீ வா, வீட்டுக்கு போலாம். இது சோஷியலைசிங். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. நர்சிங் சோஷியலைசிங் அப்படின்னா அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பழகுறது. ஓ, வாங்க பழகலாம் குரூப்பா? அப்படிதான் வெச்சுக்கோ. அதுக்கு இன்னத்துக்குக்கா இங்க வச்சு குடிச்சு கும்மாலம் போடணும்? வீட்டுக்கு வர சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கோங்க. ஏய், புரியாம பேசிட்டு இருக்காதரி, சுமாரு. அக்கா இங்க பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படவே இல்ல. அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒழுங்கா வா, வீட்டுக்கு போயிடலாம்.
நீ வேணா கிளம்பு, நான் பார்ட்டி முடிச்சிட்டு தனியாவே வந்துக்கிறேன். ஐயோ, இந்த குடியார பயலுங்களுக்கு நடுவுல உன்னை நான் எப்படி தனியா விட்டு போறது? அதெல்லாம் சரியா வராது. நீ வா. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? படிப்பறிவும் உனக்கு இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கிற புத்தியும் உனக்கு இல்ல. இதுக்குதான் உன்னை என் கூட அனுப்ப வேண்டான்னு சொன்னேன். அம்மாவுக்கு அறிவு இருந்தா தானே. அக்கா, அம்மாவை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன பேசாத? அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருந்திருந்தா உன்னை என் கூட இந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம முட்டாள்தனமா இங்க நின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை உள்ள கூட்டிட்டு போய் இன்னும் எவ்வளவு அசிங்கப்பட போறேனோ. அக்கா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன, நான் உன் கூட வந்தா உனக்கு அசிங்கமா இருக்கும் அதானே? நான் வரல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணு, நான் வரேன். நீ எதுக்கு வர? எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும், நானே வந்துக்கிறேன். அம்மா என்ன நம்பிதானே உன்னை அமிச்சிச்சு. நீ கால் பண்ணு, நான் வரேன். யாரையும் காணோம். பாலா விட்டுட்டு போயிட்டானோ? சொல்லாம போக மாட்டானே. டேய், இவதானே உன்னாச்சா? என்ன வாங்குனது பத்தாதா? வாங்கினத திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இடிச்சதுக்கு தானே அடிச்ச? டேய், இப்ப அதுக்கு மேல ஏதாவது செய்யடா. என்ன செய்யறான்னு பாப்போம். ஹே, வேணா, சொன்னா கேளு, வராத. எவன்டா அவன்? அது டா இல்லடா, டீடா. அவ சாதாரண டி இல்லடா, சரவெடி. இப்ப அவ உங்களை அடிக்க போறா, சாவடி. டேய், என்ன ஓவரா பில்டப் குத்துனுற? டேய், வாங்கடா.
இதுக்கெல்லாம் காரணமா பத்தி சும்மா தானே நிக்கிறவா ஏய் என்னடி பண்றான் ஏய் 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 நான் என்ன பண்ணேன் ஏய் என்ன பண்ண ஏய் போட்டு குறி ஏய் ஏய் போட்டுடி ஏய் குறி ஏய் டேய் ஏய் என்னடா ஏன் கூட்டுறி ஓகே பாவி சாரி சாரி ஏய் கூட்டு போச்சு தலைவரே நம்ம போலீஸை வச்சு அவ கைய கால உடைச்சு ஒரு 10 வருஷத்துக்கு அது உள்ள வைக்காம விடக்கூடாது தலைவரே. அவ பண்ண காரியத்துக்கு 10 வருஷம் இல்லடா, ஜென்மத்துக்கு வெளில வர விடாம பண்றேன். சத்யா சத்யா அந்த எம்எல்ஏ உன் மேல செம்ம கண்டாய் வந்துட்டு இருக்கான். சத்யா அவனை தேடி போலீஸ்ல வந்துட்டு இருக்கு. பண்ணி அவங்க உள்ள வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. சத்யா அவனை நான் பேல உள்ள வச்சு கதை முடிவு பேசுறாங்க. தலைவரே டெரரிஸ்ட் அட்டாக் ஓடி இருக்கு ஓடி இருக்கு. தன்னிகரற்ற தானே தலைவன் லோகோசாமி எம்எல்ஏ தன் வீட்டில் தண்ணி இல்லாவிட்டாலும் தன் தொகுதியின் தெருவிற்கு தண்ணி கொண்டு வந்த லோகோசாமி எம்எல்ஏ தொகுதியின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்த தலையாய சூரன் லோகோசாமி. டேய் தக்காளி என்னடா வாய் பார்த்துன்னு இருக்க, இந்த மாலை கொடு. உங்க வீட்ல தண்ணி இல்லாட்டினாலும் ஊருக்கே தண்ணி கிடைக்கணும்னு நினைச்சேன். உங்க உயர்ந்த மனசுக்கு இந்த மாலையெல்லாம் சாதாரணம் சார். நான் இதை வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. தன்னிகரற்ற தானே தலைவர் தலைவன் லோகோசாமி. எம்எல்ஏ வாழ்க வாழ்க. தலைவரே என்ன பாத்துட்டு இருக்கீங்க, புடிச்சு உள்ள போட சொல்லுங்க. என்னையா சார் உள்ள தூக்கி போடணுமா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தம்பி விவரம் எல்லாம் பேசுது. ஓ தலைவரே
என்ன சின்ன பொண்ணுகிட்ட போய் பம்மிட்டு இருக்கீங்க ஆ, நம்பர் 26 கோப் சொசைட்டி காலனி விருகம்பாக்கம். தலைவரே அது ஏன் வீட்டு அட்ரஸ் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் குளிக்காம சுத்துறது எனக்கு தான் தெரியும். அட்ரஸ் கொடுத்துட்டாலும் கொல்ல போற பாரு. அக்கா சாரிக்கா இருக்கட்டும். அக்கா இந்தாங்க. என்னது இந்த ஏரியாவுல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கறதெல்லாம் இந்த மனுல இருக்கு. ஓ ஒன்னும் செய்யாதப்பவே மக்கள் உங்களெல்லாம் இப்படி கொண்டாடுறாங்க. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஏரியாவோட பர்மனன்ட் எம்எல்ஏ நீங்க தான். நீயே சொன்னதுக்கு அப்புறம் செய்யாம இருப்பனா? செஞ்சுட்டா போச்சு. இந்தப்பா ஏரியா பிரச்சனையை தீர்க்க ஏரியாவுக்கே வந்து மனு வாங்கி செல்லும் எங்கள் எம்எல்ஏ லோபசாமி. அப்ப வரட்டுமா? வருங்கால முதல்வர் லோபசாமி. ஏமா வேணாமா சார்? வேணவே வேணாம். ஏற்கனவே யார் முதலமைச்சருங்கள எங்க கட்சியில பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்கு. ஏதோ எம்எல்ஏ பதவியில இன்பமா வாழ்ந்துட்டு இருக்க. அதுல ரேட்டு வச்சிடாத தாயே. வரட்டுமா? ஓகே சார். போயிடும் தலைவரே. மக்களின் தாகம் தீர்க்க வந்த எம்எல்ஏ லோபசாமி. தான் குளிக்காமல் நாறினாலும் தன் தொகுதி மக்கள் நாறக்கூடாது என்பதற்காக மெட்ரோ வாட்டர் கொண்டு வந்த எம்எல்ஏ லோபசாமி. ரொம்ப நாரடிக்கிறா தலைவரே. இருந்தா இன்னும் நாரடிப்பா. சத்தம் இல்லாம ஒழுங்கா போயிடும். வா. வணக்கங்க. வணக்கம். என் பேரு சண்முக சுந்தரம். மேரேஜ் புரோக்கர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க. ஆ. வாங்க. அத்தை வாங்க அத்தை. வா. இவங்க என்னோட அத்தை. வணக்கம்மா. வணக்கங்க, உட்காருங்க. என்னாச்சு? சட்டையெல்லாம் ஒரே கரையா இருக்கு. இது வர்ற வழியில காரு பஞ்சர் ஆயிடுச்சு. என்னன்னு இறங்கி பாக்குறப்போ ஒரு லாரிக்கார சேர்த்து அடிச்சிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போய் ஷர்ட்டை மாத்திட்டு வரலாம்னா அதுக்குள்ள நல்ல நேரம் போயிடும். அதான் அப்படியே இங்க வந்துட்டேன். ஜானகி, காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி அத்தை. இருங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் கூட இல்ல நல்ல நேரம் போறதுக்கு. அதுக்குள்ள ஜாதகத்தை கொடுத்துருங்க. அப்புறம் காஃபி டீல சாப்பிட்டுக்கலாம். அம்மா நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் இருமா. வா. இவதான் பொண்ணு. தெரியுமே, அதான் போட்டோல பார்த்தனே. போட்டோவை விட நேர்ல இன்னும் அழகா இருக்கிறம்மா. யாருமா? மாப்பிள்ளையோட அப்பா. உன் ஜாதகத்தை வாங்கிட்டு போக வந்திருக்காரு. வீட்ல இருந்து வேற யாரும் வரலீங்களா? ஜாதகம் பொருந்திருச்சுன்னா குடும்பத்தோட ஒரே தடவையா வந்துடலான்னு பார்த்தோம். அப்படிங்களா? சட்டையும் ஆளையும் பார்த்தாலே ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுது. ஏய், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க, வாங்கிக்கோ. நல்லா இரு. திவ்யா, உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா. பிச்சைக்காரனுக்கு மட்டும்தான் இன்னும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரல. ஏன் தான் அம்மாவும் பாட்டி இப்படி பண்றாங்களோ? ச்சே. குட். திவ்யா, என்னம்மா பண்ற? சீக்கிரம் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் பாட்டி.
சரிம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன். ம். வரேன் பாட்டி. ம் போயிட்டு வரேன் சார். சரிம்மா, நானும் கிளம்புறேன். ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க. ஒரு நிமிஷம். ஆ. இல்ல எனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியல. என்னம்மா, எதா இருந்தாலும் தயங்காம கேளு. புரோக்கர் நீங்க பெரிய இடம்னு சொன்னாரு. எங்க வசதி என்னன்னு இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ, ஆ, ஆ. நீங்க எதிர்பார்க்கறத இப்பவே சொன்னீங்கன்னா எங்களால முடியாதுன்னு இப்பவே சொல்லிடுவோம். நீங்க ஜாதகம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என் பொண்ணு இருந்ததாலதான் நான் இத பத்தி பேசல. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? கல்யாணத்துக்கு என்ன செய்யணும் தானே? ம். பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 150 பவுன் பொண்ணுக்கு நகை, மாப்பிள்ளைக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஓகே தானே? இதெல்லாம் கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி ஓகேன்னு சொல்ல முடியும்? சேச்சா, இதெல்லாம் உங்களை யார் செய்ய சொன்னா? நாங்க செய்யறோம். பொண்ணுக்கு 150 பவுன் நகை நாங்க போடுறோம். என் பையனும் ரொம்ப நாள் அந்த காரை கேட்டுட்டு இருக்கான். அதான் கல்யாணத்துக்கு அவனுக்கு அந்த காரை வாங்கி பிரசன்ட் பண்ணலான்னு இருக்க. பொண்ணு வீட்டுல இருந்து காசு வாங்கி சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சம்பாதிச்சதே 4 தலைமுறைக்கு வரும். அதனால உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, போதும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொண்ணு போட்டோவை பார்த்ததுல இருந்து என் பையன் உங்க பொண்ணை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாதகமும் பொருந்திட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரம்மா. ம் நானு வந்ததுமே கேட்கணும்னு இருந்தேன். இதெல்லாம் யார் வச்சது? என் பேத்தி தான். கூட இருக்கிற மனுஷங்களை பத்தி இப்ப யாருமே கவலைப்படுறதில்ல. காக்கா குருவி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கிளம்புறோம்மா. வரம்மா. வாங்க. இத வச்சது திவ்யா தானே தப்பா நினைச்சிட்டாரு. இதுக்கு மேலே ஏன் சார் இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வந்தீங்க? இந்த சம்பந்தம் உங்களுக்கு ஒத்து வராது சார். ஏன் வேலு, ஏன் அப்படி சொல்ற? ஏரியாவா சார் இது? நீங்க தான் பாத்தீங்கல்ல எப்படி சீட் பண்ணி காசை பறிக்க பார்த்தாங்கன்னு. இங்க உள்ளவனுங்க மனுஷனுங்களே இல்ல சார். யாரோ 4 பேர் செஞ்ச தப்புக்கு மொத்த ஏரியாவையும் தப்பு சொல்றது தப்பு இல்லையா வேலு? சார் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தா சார். நீங்க இங்க சம்பந்தம் பண்ணா அடிக்கடிக்கு வந்து போகணும் சார். இன்னைக்கு ஏதோ அந்த பொண்ணு வந்து காப்பாத்திருச்சு. அந்த பொண்ணு இந்த ஏரியா தானே? அப்போ ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்றது இந்த ஏரியாவுக்கு பொருந்தாது இல்ல? எந்த ஏரியாவுக்கு போனாலும் 4 நல்லவங்க இருந்தாங்கன்னா 4 கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க. இங்க உள்ளதெல்லாம் இல்லாதப்பட்ட ஜனங்க சார். அந்த பொண்ணு மாதிரி ஏதோ 1-2 பொண்ணுங்க தான் நல்ல புத்தியோட இருக்குங்க சார். மற்றதெல்லாம் திருட்டு புத்தியோட தான் சார் இருக்கும்.